Hi friends, welcome back to my channel Visagan with Samayal. So இன்னைக்கு வந்து பலாக்கொட்டை வச்சு ஒரு சூப்பரான வடை தான் பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். So இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் பலாப்பழத்தோட கொட்டையை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பலாக்கொட்டையை வந்து நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி இத வாஷ் பண்ணி வச்சிட்டேன், அதனால டைரக்டா குக்கர்ல சேர்த்துட்டேன். இப்போ இந்த பலாக்கொட்டை மூழ்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 7 விசில் விட்டு எடுத்து போறோம். பாருங்க, இப்போ ஒரு 7 விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் இது ஆறுனதும் இதோட தோல் மட்டும் நம்ம எடுக்க போறோம். லைட்டா ஒரு கத்தியில இந்த மாதிரி கோடு போட்டோம்னா தோல் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, இதே மாதிரி உங்களுக்கு நான் எல்லா தோலும் எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த பலாக்கொட்டையில நல்லா வந்து தோல் எடுத்துட்டு வந்தாச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இந்த பலாக்கொட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, இதில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதே இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கு அப்புறமா இதில் வந்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். அடுத்தது 2 பச்சை மிளகாய், அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பொடி என்ன இருக்குன்னா கொத்தமல்லி இலை, இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பலாக்கொட்டை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால இதில் பார்த்து சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம பலாக்கொட்டை அரைக்கும் போது 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம், அதுவே போதும். இப்போ வந்து கையில் வந்து தண்ணி இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி நான் எல்லா வடையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இப்போ நம்ம எல்லா வடையும் தட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட வடை வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாகவும் அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதே ரெசிபி இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் விசாகன் வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.